தயவு பாகம் 20 நடராஜபதிமாலை திருவருட்பா 6ஆம் திருமுறை நடராஜபதிமாலை மூலமும் உரை விளக்கமும். உரை விளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பாடல் எண் 23. பூத முதலாய பல கருவிகள் அனைத்தும் பூத முதலாய பல கருவிகள் அனைத்தும் என் புகழ் வழிப்பணிகள் கேட்ப பொய்படா சக்திகள் அனந்த கோடிகளும் மெய்ப்பொருள் கண்ட சத்தர் பலரும் ஏதமர என் உளம் நினைத்தவை நினைத்தாங்கு இசைந்தெடுத்து உதவ ஏதமர என் உளம் நினைத்தவை நினைத்தாங்கு இசைந்தெடுத்து உதவ என்றும் இரவாத பெருநிலையில் என்றும் இரவாத பெருநிலையில் இணை சொலா இன்புற்றிருக்க எனை வைத்த குருவே இணை சொலா இன்புற்றிருக்க எனை வைத்த குருவே நாத முதல் 2-3 வரை அந்த நிலைகளும் நலம் பெற சன்மார்க்கமாம் ஞான நெறி ஓங்க ஓர் திருவருட்செங்கோல் நடத்தி வரு நல்ல அரசே. வாதமிடு சமய மதவாதிகள் பெறற்கரிய மாமதியில் அமுத நிறைவே வாதமிடு சமய மதவாதிகள் பெறற்கரிய மாமதியின் அமுத நிறைவே மணிமன்றின் நடு நின்ற ஒரு தெய்வமே மணிமன்றின் நடு நின்ற ஒரு தெய்வமே எல்லாம் வல்ல நடராசபதியே எல்லாம் வல்ல நடராச பதியே. உரை விளக்கம். இப்பாடலில் முன்கால் பகுதியில் அருட்பெரும் குருவடிவாய் விளங்கி தன்னை பேசற்கரிய இரவா பெருநிலையில் பேரானந்தத்தோடு வாழ வைத்துள்ள அருட்பெரும் ஜோதிபதியை போற்றுகின்றார். இவர் பெற்றுள்ள அருட்பெரும்பதியின் மாண்புதான் என்னே என்னே. இவருக்கு அடங்கி நின்று அரும் பணி புரிகின்றவர்கள் மக்கள் முதலான உயிர்கள் மட்டும் அல்லவாம், மற்ற அசர ஜீவர்களும் ஜீவனில்லாத பொருள்களும் தத்துவங்களும் சக்திகளும் கூட இவரது ஏவலை எதிர்பார்த்து கிடக்கின்றனவாம். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று தேவர் குரலில் இசைக்கப்படுகின்றது. நம் வள்ளலாரோ கொல்லா நெறியை குருவருட் பெருநெறியாய் கொண்டு திருவருளை பூரணமாக பெற்றுவிட்டிருந்ததாலே அந்நெறிக்கு தானே தலைமை பதவி தாங்குகின்றவர் ஆகிவிட்டார். அடுத்து மிக முக்கியமான கருத்து. இவர் புலாலை மறுத்தவர் மட்டும் அல்ல, தன் புலால் உடம்பையே மறுத்து உள் வளர் அருட்ஜோதியில் தோய்ந்து அதன் அனக விரிவு நிலையே தனது உருவாக ஆக்கப்பெற்ற திரு அருட்பிரகாசர் என விளங்குகின்றவர் ஆகிவிட்டார். இவர் புலாலை மறுத்தவர் மட்டுமல்ல, தன் புலால் உடம்பையே மறுத்து
உள்வளர் அருட்ஜோதியில் தோய்ந்து அதன் அனக விரிவு நிலையே தனது உருவாக ஆக்கப்பெற்ற திரு அருட்பிரகாசர் என விளங்குகின்றவர் ஆகிவிட்டார். ஆகவே இவரை எல்லா உயிர்களும் தொழுகின்றது மட்டுமல்லாமல் எவ்வுயிரும் எப்பொருளும் மற்றெல்லாமும் வணங்கி நின்று சொற்படி நடக்கவும் செய்கின்றனவாம். இந்த கருத்தைத்தான் இப்பாடலின் ஆரம்ப அடியில் குறிக்கின்றார். பூத முதலாய பல கருவிகள் அனைத்தும் என் புகழ் வழி பணிகள் கேட்ப என்றதன் உண்மை அறியப்படுகிறது. இந்த பிரபஞ்சமே ஐம்பூத சேர்க்கையால் விளங்குவது. இவைகளின் இசைவு இல்லாமல் எந்த பொருளும் உருவாக முடியாது. இந்த பூத வடிவங்கள் உண்டாகி பெருகினால்தான் எல்லாவிதமான சக்திகளும் செயல்களும் அனுபவங்களும் ஓங்க முடியும். நம் அடிகளார் எல்லாவற்றிற்கும் தனி ஒரு கர்த்தாவாயிருக்க மற்றெல்லா பூதாதிகளும் கருவிகளாய் அமைந்து இவர் சொற்படி உத்தரவு கேட்டு கொண்டிருக்கின்றனவா. மேலும் இவ்வுலகில் எத்தனையோ சக்திகள் அல்லது ஆற்றல்கள் இயற்கையில் சற்றும் வழுவாது பொய்படாது இயங்கி கொண்டிருப்பவைகளாகும். இச்சக்திகளை அடக்கி ஆளுகின்ற யாவையும் உருவாக்குகின்ற சக்தர்கள் பலரும் அனந்த கோடியாக உள்ளனராம். இவைகளும் இவர்களுமெல்லாம் இவர்க்கு உதவுகின்றனராம். எப்படி உதவுகின்றனராம்? இவரது உத்தரவை கேட்டோ இவரது தேக உறுப்புகளின் புறக்குறிப்பு செயல்பாடுகளை கண்டோ உதவுகின்றார்கள் இல்லையாம். இவர் தனது உள்ளத்தில் நினைத்த மாத்திரத்திலே உடனுக்குடன் பணிதலோடு எடுத்தெடுத்து உதவுகின்றார்களாம். இப்படி உதவப்படுகின்றவற்றை இவரும் பலருக்கும் உதவி கொண்டு இணையற்ற இன்போங்கும் பதவியில் இருந்து வருகின்றாராம். அடுத்த தலைப்பு சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கம் இரண்டாம் அடியில் அருட்பெரும் பதியை நல்ல ஒரு அருள் அரசராக சுட்டுகின்றார். இந்த அருளரசர் சமரச சுத்த சன்மார்க்கம் என்னும் ஓர் அருள் ஞான நெறி எங்கும் ஓங்க தனது திருவருட் செங்கோலை ஓச்சுகின்றாராம். இச்செங்கோலின் ஆட்சி செல்லும் நிலை 6 அந்தமாம். நாத முதல் ஆரந்தம் ஆவன நாதாந்தம், போதாந்தம், வேதாந்தம், கலாந்தம், யோகாந்தம், சித்தாந்தம் ஆகிய 6 நிலைகளாம். இவை ஒவ்வொன்றிலும் ஊடுருவி பாய்ந்து பரவிக்கொண்டிருப்பது இந்த ஷடாந்தாதீத சுத்த சன்மார்க்கம். இந்த ஒவ்வொரு அந்தமும் நம் பதியின் ஒரு அம்சத்தை கொண்டு விரிந்து நின்று ஒடுங்குவதாய் உள்ளதாம். ஆதலால் இவைகள் எது ஒன்றிலும் பூரணத்தின் அற்பக்கூறே விளங்குவது அன்றி அந்த முழுமுதல் பொருளின் நிறைநிலை சற்றும் காண்டற்கு இல்லை என்று அறிகின்றோம். ஆதலால் இந்த மார்க்கங்கள் எது ஒன்றிலும் பூரணத்தின் அற்பக்கூறே விளங்குவது அன்றி அந்த முழுமுதற் பொருளின் நிறைநிலை சற்றும் காண்டற்கு இல்லை என்று அறிகின்றோம். இதுபோலவே இந்த ஷடாந்த நிலையில் விளங்கும் சாதக சித்தர்களும் அவரவர்களின் லட்சிய நிலைகளும் அந்த லட்சியங்களையே உருவாக்கி அமைக்கப்பட்ட விக்கிரகாதி மூர்த்தி திருவடிவங்களும் நம் பதியின் ஏகதேச விளக்கம் கொண்டு திகழ்கின்றவைகளே என தெளியப்படுகின்றன. இந்த ஏகதேசங்களை மிக மதித்து கொண்டு பூரணத்தை உணர்ந்து அடையாமல் விட்டதால் அழிவும் அற்ப பயனுமே இதுவரை ஏற்பட்டு வந்ததாம். ஆதலின் அந்நிலை ஒழியவும் அருட்பூரண நிலை அறிந்து அடையப்பெறவும் அதனால் ஆனந்த வாழ்வு நிலை ஓங்கவும் திருவுளம் கொண்ட நம்பதி இந்த சன்மார்க்கத்தை தோற்றுவித்து முன்னெறிகளின் முடிவையெல்லாம் இதற்குள் அடக்கி அவைகளுக்கு எல்லாம்
அதீதமான பெருநிலையாக இப்பதிநிலையை காட்டி வாழ்விக்க வந்துள்ளாராம் உலக மக்களை எல்லாம். திருவருட்பிரகாச திருமேனி கொண்டு இதுகாரும் சன்மார்க்கம் என்றால் பொதுவாக சத்தாகிய கடவுள் உண்மையை கொண்ட நெறி என்று கூறியும் அந்த சத்துண்மையை உள்ளவாறு கண்டடையாது தடைபட்டு போய்க் கொண்டிருந்தனர் மக்கள். இப்பொழுதுதான் இந்த சுத்த தயா விசார சன்மார்க்கத்தாலே நம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உண்மை கண்டுகொள்ளப்படுகின்றதும் திருவருளாலே. அந்த ஆண்டவர் களப்பெய்தி அழிவுற்ற ஆனந்த வாழ்வு ஏற்று திகழ்வதும் சாத்தியமாகின்றதாம். ஆண்டவர் களப்பெய்தி அழிவற்ற ஆனந்த வாழ்வு ஏற்று திகழ்வதும் சாத்தியமாகின்றதாம். அதனால் இந்த அருட்பெரு நெறியே உண்மை சன்மார்க்கமாகும். ஆதலால் இந்த அருட்பெரு நெறியே உண்மை சன்மார்க்கம் ஆக உள்ளதாம். இந்த ஞான சன்மார்க்கம் வெளிப்படுத்தியவர் நம் திருவருட்பிரகாசரின் உள் மலர்ந்து ஓங்கிடும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஆண்டவரே ஆவார். இக்கருணை நிறை அருட்ஜோதியின் சார்பு கொண்டு வாழ வந்துள்ளவர் நமது வள்ளலார். இவரே எல்லா மதங்களையும் சமயங்களின் கொள்கைகளின் உண்மையை எல்லோருக்கும் எடுத்து வழங்கி மக்கள் இனத்தையே ஒன்றுபடுத்தி வாழ்விக்க விளைந்தார். ஆதலின் இவர் சன்மார்க்க உண்மைகளை சமரச விளக்கத்தோடு ஆயிரக்கணக்கான பாக்களாக பாடி வழங்கிவிட்டார். அந்த பாடல்களில் கிடைத்த வரையுள்ள தொகுப்பே 6 திருமுறைகளால் திருவருட்பா எனும் பெயரோடு திகழ்கின்றதால் இங்கு விளக்கம் செய்யப்படுகின்ற இந்த நடராஜபதி மாலை செய்யிலும் அந்த அருள் சமரச ஒளிகொண்டு மிளிர்கின்றதே ஆகும். ஒன்றேயாம் இதில் சொல்லுகின்றார், மணிமன்றில் நடுநின்ற ஒரு தெய்வமான எல்லாம் வல்ல நடராஜபதியை மாமதியின் நிறை அமுத திரு உருவினராக கண்டு வாழ்த்துகின்றார். இந்த மாமதி வண்ணப்பதி வாதமிடு சமயவாதிகள் பிறர்க்கு அரியதாம். ஆம், இந்த சமயவாதிகள் எல்லாம் அதீத அருட்பெரும் ஜோதிபதியை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எல்லா சமயங்களும் மதங்களும் இரு பிரிவில் அடங்கும். ஒன்று அறிவு சம்பந்தமான அக உண்மையை தத்துவ கற்பனையால் உணர்த்தி அக்குறிக்கோளை எய்த பல கொள்கை கோட்பாடுகளை வலியுறுத்தி கொண்டுள்ளதாம். மற்றொரு பிரிவை சேர்ந்த சமய மக்கள் புறத்தனதாம். அவைகள் அக உண்மையை குறித்து ஏதும் தெரிவிக்காமல் புலன் அறிவு பகுத்தறிவு தெரிந்த சில கருத்துக்களையும் லட்சியங்களையும் வைத்துக்கொண்டு பலவாகிய சடங்காசார விரதாதிகளையும் விழா வைபவங்களையும் விளம்பரப்படுத்தி அவைகளை பின்பற்ற மக்களை வற்புறுத்தி சென்று விட்டனராம். பின்னுற்றவர்களும் அவைகளை விடாப்பிடியாய் பிடித்து கொண்டு உண்மை அறியாது பிழைத்து கொண்டு வருகின்றனர். ஆகையால் இப்பொழுது பழக்கத்தில் கொண்டு ஒழுகப்படுகின்ற சமய மதங்களால் உலகிடை சமரச ஒருமை வாழ்க்கை வழி இல்லாமல் இருக்கின்றதாம். இவற்றை சரிபடுத்தி சன்மார்க்கமாகிய ஒரு பெருநிலையை திறந்து வைக்கின்றார் நமது அருட்பிரகாச அடிகளார். அந்த அருட்பெரு நெறிதான் உலகர் யாவர்க்கும் உரிய பொது நெறியாகும். அது சுத்த அருள் அல்லது தயவில் மீது தோன்றி தழைத்தோங்கி எங்கும் படர்வதாய் உள்ளதாம். இதனால் வாதிடும் சமய மதங்களை நன்கு ஆராய்ந்து உண்மையை கண்டுகொள்ளலாம். அப்படி உண்மையை கண்டுகொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் திருவுள்ளம். அருட்ஜோதி உதயமாகிவிட்டதால் இனியும் அறியாமை இருள் தடுத்து நிறுத்த முடியாது. மக்களை சமய மதங்கள் என்னும் இருட்டறையில் அடைத்து வைத்து முன்பு மாதிரி பிழைத்து வர செய்வது போல் செய்ய முடியாதாம். இருட்டறைகளை திறந்துவிட வேண்டும். நல்ல ஒளியும் காற்றும் உள் புகுந்து பரிசுத்தப்படுத்த வேண்டும்.
அகத்திருப்போர்களையும் புறத்தில் வந்து ஆருயிர் உலகத்தினையும் கண்டு ஒளி உலகில் வாழ்ந்திடச் செய்தல் வேண்டும். இவை ஓர் அருட்ஜோதி பதியின் ஆணையாம். மீண்டும் கவனிப்போம். அருட்ஜோதி உதயமாகிவிட்டதால் இனியும் அறியாமை இருளை தடுத்து நிறுத்த முடியாது. மக்களை சமய மதங்கள் என்னும் இருட்டறைகளில் அடைத்து வைத்து முன்பு மாதிரி பிழைத்து வரச் செய்தது போல் இனி செய்ய முடியாதாம். இருட்டறைகளை திறந்துவிட வேண்டும். நல்ல ஒளியும் காற்றும் புகுந்து பரிசுத்தப்படுத்த வேண்டும். அகத்திருப்போர்களையும் புறத்தில் வந்து ஆருயிர் உலகனைத்தையும் கண்டு ஒளியுலகில் வாழச் செய்திடல் வேண்டும். இவை நம் அருட்ஜோதிபதியின் ஆணையாகும். இந்த ஆணைக்கு தகவே இப்பொழுது மக்களின் அறிவு ஆராய்ச்சியும் விரிவு பெறுகின்றது. மூட பழக்கங்களும் கொள்கைகளும் மாற்றப்படுகின்றன. கோயில்களிலும் ஒளியும் காற்றும் தூய்மையும் இடம்பெறுகின்றன. ஆனாலும் இன்னும் ஒரு பெருங்குறை இருந்து கொண்டு சுத்த சன்மார்க்க ஒருமை வாழ்வுக்கு தடையாய் இருந்து வருகின்றதாம். மனித மனத்தில் ஜீவதயவும் உண்மை அன்பும் தோன்றாமல் தேகாதிகளில் பெரும் பற்றும் புலனிச்சை என்னும் பேராசையும் நிறைந்து உள்ளதால் சுத்த சன்மார்க்க வாழ்வுக்கு இடம் உண்டாகாமல் இருக்கின்றதாம். மனிதனில் தயை பெருக வேண்டும். மனிதனில் தயை பெருக வேண்டும். ஆசை கருக வேண்டும். ஆசை கருக வேண்டும். இதற்கான வழிவகை செய்வதுதான் இன்றைய பெரியோர்களின் முக்கிய கடமையாம். இதில் தவறிவிடக்கூடாது. அப்படி தவறுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தாலே தான் சமய மத சார்புகளால் பெருநலம் விளைய தடைபட்டிருக்கின்றதாம். சமரச வாழ்வுக்கு தடை செய்து கொண்டிருக்கிறவர்கள் சீக்கிரமே மாறியாக வேண்டும். தக்கார் வாயிலாக உண்மை ஒளி எங்கும் நிரம்பிவிடும். மிக விரைவில் அருட்ஜோதிபதி வந்து ஒவ்வொருவரின் அகமாகிய ஆன்ம கோயிலில் அருட்பிரகாசத்தை நிரப்பப் போகின்றார். மிக விரைவில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து ஒவ்வொருவரின் அகமாகிய ஆன்ம கோயிலில் அருட்பிரகாசத்தை நிரப்பப் போகின்றார். அதற்கு ஒரு புறச்சான்றாகத்தான் ஆலய சீரமைப்புகள் திருத்தங்கள் உண்டாகி கொண்டுள்ளவாம். பிறர் அறிந்தோ அறியாமலோ இச்செயல்கள் நிகழ்ந்து கொண்டுள்ளன. விரைவில் உண்மை வெளிப்படும். அழிவு செய்யும் ஆசை நெறிகளை விட்டுவிட்டு அழிவற்ற இன்புருவில் வாழ வைக்கும் அன்பு நெறிக்கு வர வேண்டும் நம் எல்லோரும். அப்படி சன்மார்க்க நெறியை கண்டு லட்சியமாய் கொண்டு விரைந்து வருவதற்கு துணையாக நம் அருட்பெருஞ்சோதி நடராஜபதி ஒவ்வொருவரின் உள்ளத்திலிருந்து உதவுகின்றார். அவரே வெளிப்படையாக இந்த பாவுருவில் வந்தும் உதவுகின்றார். தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தயவு